ஹாய் காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒரு புது மேனுவாவை கொண்டு வந்திருக்கேன். இந்த மேனுவாவுடைய பேரு இன்ஃபினிட்டி எவல்யூஷன் ஃப்ரம் ஜீரோ. இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே சாங்காய் சிட்டியை தான் காட்டுறாங்க. ஆமா காய்ஸ், நான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன். ஆனா இந்த தடவை சாதாரண குழந்தை இல்ல, ஒரு அல்டிமேட் சிஸ்டத்தோட பிறந்திருக்கேன். என்னோட சிஸ்டமோட ரூல் ரொம்ப சிம்பிள். என் உடம்புல இருக்க எந்த ஒரு பகுதியுமே நான் தொடர்ந்து ட்ரைன் பண்ணும்போது அது இன்ஃபினிட்டி லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆகும். என்னுடைய 3வது மாசத்திலேயே என் காலை 10,000 தடவை உதைச்சு பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். 4வது மாசம் குப்புற விழ ஆரம்பிச்சேன். 5வது மாசம் சவர பிடிக்காம ஓடவே ஆரம்பிச்சிட்டேன். 6வது மாசம் வந்தப்போ அம்மா அப்பா கூட சேர்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இருக்கிற பூமி சாதாரண பூமி இல்ல. இங்க மட்டும் 2 விதமான சூப்பர் ஹியூமன்ஸ் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சைபாக்ஸ், உடம்புல மெக்கானிக் பாகங்களை பொருத்தி மிஷின்ஸ் மூலயமா பவரை ஏத்திக்கிறாங்க. 2வது ஜென்ஃபியூசர்ஸ், மியூட்டேட் ஆன மிருகங்களுடைய ஜீனை தன்னுடைய உடம்புல செலுத்தி அதன் மூலயமா பவர் அப்ளைன் பண்ணுவாங்க. இந்த 2 பேருக்கும் காமனான எதிரி இந்த பூமி உருவானதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்த அந்த ஆபத்தான மியூட்டன்ட் மிருகங்கள் தான். இதுக்கு நடுவுல எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஃபேமிலி குடி வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவ பேரு ஷென். அவ தான் இந்த உலகத்திலேயே என்னோட முதல் ஃப்ரெண்ட். ஆனா அந்த நிமிஷத்துல எனக்கு தெரியாது எங்க 2 பேரோட விதியும் ஒன்னா பிணைய போகுதுன்னு. 7வது மாசம் ஓடி குதிக்கிறது, ஏன் பேச கூட ஆரம்பிச்சிட்டேன். 8வது மாசத்துல சிக்ஸ் பேக்ஸ் வேணும்னு அம்மா அப்பா இல்லாத நேரத்துல சிட்டப்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே எல்லாத்தையும் ரகசியமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் சிக்ஸ் பேக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க கண்ணை சுமட்டுற அந்த நிமிஷத்துல டக்குன்னு படுத்து தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மாவும் குழம்பி போய் ஒருவேளை நாவல் எழுதி எழுதி பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சிட்டேன் போல. ஆனா 2 நாள் கழிச்சு என்னை குளிப்பாட்டும் போது அம்மா அலறிட்டாங்க. எங்க அப்பாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க, நம்ம சென்னுக்கு 8 மாசத்துலயே சிக்ஸ் பேக்ஸ் இருக்குன்னு சொல்ல எங்க அப்பாவும் வந்து என்ன பார்த்துட்டு, நம்ம பையன் நல்லா சாப்பிடுறான், அது மட்டும் இல்லாம இப்ப சிக்ஸ் பேக்ஸ் வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவன் ஃபியூச்சர்ல ஒரு ஜின் ஃபியூசராவோ இல்லைன்னா சைபாக்கோ வருவான்னு சொல்றாரு. உடனே நானும் மனசுக்குள்ள என்னுடைய சீக்ரெட் சிஸ்டம் மாட்டிக்க பார்த்துச்சேன். நல்ல வேலை எங்க அப்பாவும் அம்மாவும் நாவல் ரைட்டருங்கிறதுனால அவங்களுடைய கற்பனை திறனை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல நான் மட்டும் ஜீனியஸ் இல்ல. ஒரு நாள் டிவி நியூஸ் பாக்குறப்போ இத ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த 2 வயசு பையன் வந்துட்டு அவனுடைய ஒத்த கையிலேயே 20 கிலோ டம்புல தூக்குறான். இத பார்த்த எங்க அம்மா வந்துட்டு என்னுடைய தலையை தடவி, என் சென் செம மாஸ், நீ இந்த எலைட் குடும்பத்து பசங்களை எல்லாம் அசால்ட்டா ஜெயிச்சிருவ பாருன்னு சொல்ல, நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்குமான்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த ரகசிய ட்ரைனிங்க திரும்பவும் கண்டினியூ பண்ணேன். எனக்கும் 2வது பிறந்த நாள் வந்துச்சு. என்னுடைய பிராக்டிஸ் மேக் பவர்ங்கிற அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி இப்ப நானும் என்னுடைய ஒத்த கையில அந்த 20 கிலோ அசால்ட்டா தூக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் எங்க அம்மா கூப்பிட்டாங்க. சென், உன்னை பார்க்க ஷான் வந்திருக்கான்னு சொல்ல வெளியில வந்த அந்த குட்டி பொண்ணு எனக்காக எட்டாட்டு வச்சிருந்தா. என்னுடைய மென்டல் ஏஜ் அவளை விட அதிகமானது. அவ என் மேல வந்து தூங்கும்போது நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண அவதான் ஒரு சூப்பரான வெயிட் ஆக்சசரி. ஆனா இவகிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவனா என் மேல பாத்ரூம் போயிடுவான். அப்படியே எனக்கு 3 வயசாச்சு. இப்ப என்னால ஒரே கையில 40 கிலோ தூக்க முடியும். ஆனா அந்த டிவில வந்த பையன் என்னை விட 1 வயசு பெரியவன். இப்போ வரைக்கும் அவனால 30 கிலோ தான் தூக்க முடியுது. சோ நான் தான் கெத்தேன். ஆனா நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம். என்னுடைய பயாலஜிக்கல் ரேங்கிங் இன்னும் ஆர்டினரி டயர் 1லயே தான் இருக்கேன். அப்படின்னா அந்த ஆர்டினரி டயர் 2 எப்படி இருக்கும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை தேடி முதல் தடவையா என்னோட வீட்டை விட்டு வெளியே போனேன். என்னுடைய கண்ணு முன்னாடியே சைபாக்ஸையும் ஜென் ஃபியூசஸும் பார்த்தேன். நேரா லைப்ரரிக்கு போயிட்டு அந்த விஷயத்தை தேடும் போதுதான் அதிர்ச்சியான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். பழங்கால கல்வெட்டுல இந்த உலகத்துடைய உயிரினங்களை மொத்தம் 6 பயாலஜிக்கல் ரேங்கிங்கா பிரிச்சிருந்தாங்க. அது என்னன்னா ஆர்டினரி, அட்வான்ஸ்ட், ரேர், எபிக், லெஜெண்டரி, அப்புறம் எத்திக்கல். இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேங்கிங்லயும் 9 ஸ்டார்ஸ் இருக்கும். நம்ம இருக்கிற இந்த சாதாரண மனித இனம் வெறும் ஆர்டினரி ரேங்க் ஸ்டார் 1 தான். அந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு நம்ம வெறும் எறும்பு மாதிரி தான். அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, நான் சும்மா இருந்தா பத்தாது, இன்னும் வேகமா இன்னும் ரகசியமா என் பவரை ஏத்திக்கிட்டே இருக்கணும். உடம்ப மட்டும் வளர்த்தா பத்தாது, மூளையும் சேர்த்து வளர்க்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சேன். நான் அந்த லைப்ரரியில படிக்க படிக்க என் கண்ணு முன்னாடி சிஸ்டம் மெசேஜ் பாப்பப் ஆகுது. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் எனக்கு ஒரு மெகா டாஸ்க் கொடுத்துச்சு. நான் வந்துட்டு 10 கோடி வார்த்தையை படிச்சு முடிச்சேன்னா எனக்கு டிவைன் இன்டெலக்ட்ங்கிற ஒரு பயாலஜிக்கல் பவர் எனக்கு பரிசே கிடைக்கும். உண்மையை சொல்லணும்னா என் சிஸ்டம் நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அன்னையில இருந்து நான் உடலையும் மனசையும் ஒரே நேரத்துல ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னு கேக்குறீங்களா? புக் படிச்சுக்கிட்டே,
ரகசியமா சிட்டப் பண்ணுவேன். ஒரே நேரத்துல 2 மாங்கா. எனக்கு 4 வயசு வரும்போது மொத்தம் 4,39,00,000 வார்த்தைகள் நான் படிச்சு முடிச்சிருந்தேன். அதே வருஷம் என்னுடைய எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நாள்லயே நான் ஆர்டினரி லெவல் டயர் 2க்கு அப்டேட் ஆனேன். இப்போ என்னுடைய பவர் என்னன்னு தெரியுமா? ஒத்த கையில 80 கிலோ தூக்குவேன். நின்ன இடத்துல இருந்து 1.2 மீட்டர் உயரத்துக்கு தாண்டுவேன். 100 மீட்டர் தூரத்தை வெறும் 11 செகண்ட்ல ஓடி முடிப்பேன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு ஷென்க்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை. அவ அடிக்கடி கிளாஸ்ல பாத்ரூம் போயிடுறதுனால மத்த பசங்க எல்லாருமே அவளை பெட் வெட்டிங் குயின் சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளை கிண்டல் பண்ணா நான் சும்மா இருப்பேனா? நேரா ஓடி போய் டீச்சருடைய டெஸ்க்கு மேல ஏறி நின்னுட்டு, எல்லாரும் வாயை மூடுங்கடா, இனிமே எவனாச்சும் அவளை பெட் வெட்டிங் குயின்னு கூப்பிட்டீங்க, நீங்க தினமும் ராத்திரி பாய நினைக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு மாசா மிரட்ட, இதை கேட்ட மத்த பசங்களும் பயத்துல அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. என்னோட சிஸ்டம்ல இருந்து டக்குன்னு ஒரு சத்தம். ஒரு சின்ன சத்தத்துக்கே புது மிஷின் ட்ரிகர் ஆகும் நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம பழைய ரீடிங் கொஸ்டே இன்னும் முடியல, அதுக்குள்ள புது கொஸ்ட். ஆனா ஒரே நேரத்துல 2 மிஷினை முடிக்கலாங்கிறது எனக்கு செம குட் நியூஸ். நெக்ஸ்ட் ஹாஃப் இயர்ல கஷ்டப்பட்டு அந்த 10 கோடி வார்த்தைகளை படிச்சு முடிச்சேன். இதன் மூலயமா எனக்கு அந்த டிவைன் இன்டெலெக்ட்ங்கிற பவர் கிடைச்சிச்சு. அன்னையில இருந்து எனக்கு போட்டோகிராபிக் மெமரி, அதாவது ஒரு தடவை பார்த்தனா அது அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அப்படியே காலங்களும் கடக்க எனக்கு 7 வயசாச்சு. கிண்டர் கார்டனை முடிச்சுட்டு எலிமெண்டரி ஸ்கூல் போறதுக்கான லீவ் டைம் அது. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் என்னுடைய ட்ரைனிங்கை நிறுத்தவே இல்லை. இதோட விளைவா என்னால இப்போ ஒத்த கையில 200 கிலோ வெயிட் தூக்க முடியும். ஹை ஜம்ப் 2 மீட்டருக்கு மேலேயும் தாண்டுவேன். 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வெறும் 8 செகண்ட்ல முடிப்பேன். என்னுடைய டிவைன் இன்டெலெக்ட் பவரை வச்சு லீவ் நாள்லயே என்னுடைய எலிமெண்ட் ஸ்கூல் சிலபஸை முழுசா படிச்சு முடிச்சிட்டேன். ஒரு வழியா எலிமெண்டரி ஸ்கூல் லைஃபும் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஆல்ரெடி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் லெசன்ஸ் எல்லாம் படிச்சதுனால எலிமெண்டரி ஸ்கூல் எக்ஸாம் காம்படிஷன் எல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதன் மூலியமா கிடைக்கிற அவார்ட்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னோட சிஸ்டம்ல டாப் டாக் ஆஃப் எலிமெண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் லாக்ல இருந்துச்சு. அதை எப்படியாச்சும் சீக்கிரம் அன்லாக் பண்ணணும், அவ்வளவுதான். எனக்கு கிடைக்கிற கேப்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்க ஷானுக்கு நானே பிரைவேட் டியூஷன் எடுத்தேன். அவளுக்கு அவ்வளவா பெரிய டேலண்ட் இல்லைனாலும் சொல்ற பேச்சு கேட்டு நல்லா படிப்பா. ஒரு செமஸ்டர்ல அவ கிளாஸ் செகண்ட் ரேங்க் வாங்கிட்டா. ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு கேட்கவா வேணும்? அது எப்பவுமே நான் தான். படிப்பு தவிர ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துகிட்டு எல்லா ஸ்கூல் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி மாஸ் காட்டினேன். இப்படியே அமைதியா ஸ்கூல் லைஃப் போடுன்னு நான் நினைச்சேன். அப்பதான் ஒரு ட்விஸ்டா எங்க கிளாஸ்க்கு ஸ்பெஷலான ஒரு டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் வந்தா. அவ பேர் தான் பெய்சு. அவளை எதுக்கு நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னு தெரியுமா? அவ என்ன கிராஸ் பண்ணி போகும்போது அவகிட்ட இருந்து வந்த ஒரு வித்தியாசமான எனர்ஜி, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு நான் ஹியூமன் கிட்ட இருந்து வர ஒரு ஆரா அவகிட்ட ஃபீல் ஆச்சு. அவளை கரெக்டா எனக்கு பின்னாடி இருக்க சீட்ல உட்கார வச்சாங்க. அவ கடந்து போகும்போது ஷான் வந்துட்டு என் காது கிட்ட வந்து மெதுவா சொன்னான், சென், அவளோட முடி எவ்வளவு அழகா இருக்குல்ல, அப்படியே விண்டர்ல வர பனித்துளி மாதிரி வெள்ளை வெளியர்னு இருக்கு. ஆனா எனக்கு ஷான் பேச்சுல கவனம் செலுத்தவே முடியல. ஏன்னா என்னுடைய மைண்ட் முழுக்க ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. இந்த பேசு உடம்புல இருந்து எதுக்கு ஒரு வித்தியாசமான எனர்ஜி வருது? ஒருவேளை இன்னும் ஒரு ஜென்ஃபியூசரா இருப்பாலும், இல்ல ஏதாவது ஆபத்தான மியூட்டேட் மிருகமா இருப்பாளா? அடுத்த கொஞ்ச நாளைக்கு அந்த பேசு வந்துட்டு கிளாஸ் முடிஞ்ச உடனே அவளுடைய டெஸ்க்லயே தூங்கிடுவா. கொஞ்சம் கூட அசைவே இருக்காது. ஆரம்பத்துல எல்லாருமே அவளை ஆச்சரியமா பார்த்தாலும் போக போக அவளை கண்டுக்கிறதே விட்டுறாங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு அவளோட உடம்புல இருந்து ஒயிட் கலர் லிக்விட் வந்து சுரக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்னன்னு எனக்குமே தெரியல. ஆனா அதுல இருந்து கெட்ட வாட வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அவளை அருவருப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்த மட்டும் இன்னும் ஒரு படி மேல போய் அவ தலையில தண்ணியை ஊத்திட்டு, உன் மேல இருந்து பேட் ஸ்மெல் வருது, நான் ரொம்ப நைஸ் பர்சன்ங்கிறதுனால உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான். எப்பவுமே அமைதியா போல்டா இருக்க அந்த பொண்ணு கோவப்படுவான்னு பார்த்தா அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து அவளை புள்ளி பண்ண எல்லாரும் சிரிக்க, இதை பார்த்துட்டு ஷான் வந்துட்டு அவ ரொம்ப பாவம், நம்ம ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் தண்ணி ஊத்தினா அந்த பையன் மேல கைய வச்சுட்டு, பேசு டெஸ்க்ல இருக்க அந்த வாட்டரை தொடச்சி எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்க, அவன் பதறி அடிச்சுக்கிட்டு உடனே கிளீன் பண்ணிடுறேன்னு தொடக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த ஸ்கூல்ல 6வது கிரேட் படிக்கிறவங்களே இவன் கூட சண்டை போட பயப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க வெறும் எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறவங்க. அப்படியே திரும்பி இதுக்கு முன்னாடி சிரிச்ச மற்ற பசங்களை பார்த்து, யாரெல்லாம் பைசுவை பார்த்து கிண்டல் பண்ணீங்களோ எல்லாரும் இங்க வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்க. நாங்க பண்ணது தப்புதான், எங்களை மன்னிச்சிடுன்னு கேட்க, அப்பதான் பைசு அவளுடைய அளவு எடுத்துறான். பதிலுக்கு அவளும் 2 பேருக்கையும் தேங்க்ஸ் சொல்றான். அன்னில இருந்து எங்க
அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாச்சு. ஷான் வந்துட்டு அவ கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். எந்த ஒரு ஃபுட் எடுத்துட்டு வந்தாலும் பைசு கூட ஷேர் பண்ணிப்பான். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் பைசு வந்துட்டு அவன் மனசுல வச்சுட்டு இருந்த ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டான். என் மேலதான் பேட்ஸ்மேன் வருது, உங்களுக்கு அருவருப்பா இல்லையான்னு கேட்க, சாரி உங்களை நம்பலன்னு நினைக்காதீங்க. என் லைஃப் முழுக்க எல்லாரும் என்ன ஒதுக்கிதான் வச்சாங்க. என்னை அசிங்கப்படுத்தி தான் பார்த்திருக்கேன். என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எனக்கு கனவு காண்ற மாதிரி இருக்கு. பதிலுக்கு ஷானும், இது கனவுல பைசு, எனக்கும் உன்ன மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கு. என்னையும் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. அதனால நான் எப்பவுமே உன்னை டிஸ்கஸ்டிங்கா பார்க்க மாட்டேன். உனக்கு ஓகேனா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே பைசு ஓடி வந்து ஷானை கட்டி பிடிச்சுக்கிறான். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ கழுத்துல இருந்து ஒரு செயினை கலட்டுறான். அது ஷானுக்கும் சென்னுக்கும் கொடுத்துட்டு, நீங்க எப்பயுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, இது என்னுடைய கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ்டுடைய பல்ல கொடுக்கறான். இது வந்துட்டு போன வருஷம் என்னுடைய பர்த்டேக்கு எங்க அம்மா கொடுத்த கிஃப்ட். இது இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன், ப்ளீஸ் இது வேணான்னு சொல்லிடாதீங்க. பதிலுக்கு அவங்க 2 பேரும் வாங்கிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர்னு சொல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே நிலைக்குமே ஷான் நினைச்சான். ஆனா விதி வேற ஒரு பிளான வச்சு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஒரு சைபார்க் வந்தாரு. பைசுடைய டிரான்ஸ்பர் ஃபார்மாலிட்டியை முடிச்சாரு. அப்ப பிரின்சிபல் கிட்ட அவங்க ரகசியமா பேசினத நான் விட்டு கேட்டேன். இந்த பொண்ணுடைய ஃபார்மாலிட்டி எல்லாமே டாப் சீக்ரெட். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. பைசு சாதாரண பொண்ணே இல்ல. ஆனா இதுல சோகம் என்னன்னா, அன்னையில இருந்து நாங்க பைசுவை பார்க்கவே இல்ல. பைசு போனதை விடவுமே அதுக்கப்புறம் வந்த நியூஸ் தான் இந்த மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அந்த பையன் அவனுடைய 10 வயசு ஆகும்போது ஒரு ஆபத்தான மியூட்டேட் மிருகத்தோட ஜீனை சக்சஸ்ஃபுல்லா தன் உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டான். இப்ப அவனுடைய ஒரு கை யூஸ் பண்ணி 500 கிலோ இருக்க ஒரு பாறையை அவனால ஈஸியா தூக்க முடியும். எனக்கு இந்த மியூசிக் கேட்டுதான் செம ஷாக். இவ்வளவு சின்ன வயசுலயே ஜீனை ஃபியூஸ் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி அவனால ஒரு கை யூஸ் பண்ணி 100 கிலோ வரைக்கும் தான் தூக்க முடிஞ்சுச்சு. ஆனா ஜென் ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை விட 5 மடங்கு அதிகமா 500 கிலோ தூக்கியிருக்கான். அப்படி பார்த்தா இப்ப எனக்கு 8 வயசு ஆகுது. என்னால இப்ப 300 கிலோ வரைக்கும் தூக்க முடியும். நான் எந்த ஒரு மிருகத்துடைய ஜீனையும் என் உடம்புல ஏத்திக்கல. வெறும் ட்ரைனிங் மூலியமா மட்டுமே என்னால 300 கிலோ தூக்க முடியும். ஒருவேளை எனக்கு சைபார் டெக்னாலஜியோ இல்லைன்னா ஜென் ஃபியூசரா ஆனா என்னுடைய பவர் வந்துட்டு வேற லெவலுக்கு போகும். நான் தான் இந்த இடத்துல அல்டிமேட் கிங்கா இருப்பான். என்னுடைய ஃபியூச்சர் மேல எனக்கு செம கான்பிடன்ட் வந்துச்சு. இந்த அடுத்த நியூஸ நான் பாக்குற வரைக்கும். அடுத்த நியூஸ்ல மரண பயம்னா என்னன்னு என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் உணர்ந்தேன். பக்கத்து நாட்டுல மியூட்டன்ட் ஆன அந்த மான்ஸ்டர் கொடூரமான அட்டாக்க பண்ணிருக்குங்க. அங்க இருந்தவங்க எடுத்த லைவ் வீடியோவை டிவில ஓடுது. அது சாதாரண மான்ஸ்டர் இல்ல, அசுரத்தனமா வளர்ந்த ஒரு பெரிய ராட். இந்த லைவ் ஓடிட்டு இருக்கும் போதே அங்க வேலைக்கு போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு அந்த மிருகம் அப்படியே உயிரோட முழுங்குது. விசாரணைக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளியே வந்துச்சு. ஹெரிட்டிக்ங்கிற ஒரு கும்பல் தான் இந்த எலிங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. இங்கே இந்த சாப்டரும் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.